ஏமாளிக இருக்கிற வரைக்கும் கொள்ளையடிக்கிறவனுங்க இருந்தே தீருவானுங்க. இதுக்காகவே வடிகட்டி ஒரு டீம் வச்சிருக்கானுங்க. மான்செஸ்டர் யுனைடெட். ஒரு பிரேசிலியன் பஸ்ஸ ஸ்பெயின்ல போட்டு ஓட்டுன்னு ஓட்டி மைலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பஸ் இனி எதுக்குமே ஆகாதுன்னு இருக்குது. அத காய்லாங்கடைக்கு தான் போடப் போறானுங்க. ஏதோ 10 மில்லியன் 20 மில்லியனுக்கு போட்டிருப்பானுங்க. இவனுங்க என்ன பண்ணானுங்க, அச்சச்சோ! பிரேசிலியன் பஸ் தேஞ்சு போனதா 70 மில்லியன் குடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டானுங்க. இதே மாரி இங்கிலாந்துல ஒரு டபுள் டெக்கர் விலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட விலை 40 மில்லியன் தான். இவனுங்க என்ன பண்றானுங்க, ஆஹா டபுள் டெக்கருக்கு 40 மில்லியனா? இந்தா வச்சுக்கோ 85 மில்லியன்னு எடுத்து குடுத்துடுறானுங்க. இதுலயும் ஏமாந்துடுறானுங்க. ஆனா இதுக்கெல்லாம் அவனுக்கு பயப்படுறது கிடையாது. ஆனா இந்த நெதர்லாண்ட்ஸ்ல போய் வாங்குனானுங்க பாருங்க. அது வந்து பிரேசிலியன் ஒத்தப்படல் சைக்கிள். இந்த ஒத்தப்படல் சைக்கிளுக்கு வெறும் விலை 25 மில்லியன் குடுத்தா குளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இவனுங்க 100 மில்லியன தூக்கி குடுத்துட்டானுங்க. அவனுங்க பூரிச்சு போய் அத்தன காசையும் வாங்கிட்டு வெறும் ஒத்தப்படல் சைக்கிள குடுத்துட்டானுங்க. இது மட்டுமா இருந்தா பரவால்ல. டூப்ளிகேட் காந்திய 85 மில்லியனுக்கு வாங்கிட்டு வந்தானுங்க. ஹாஸ்பிட்டல்ல நோயாளியா ஒருத்தன் படுத்துட்டு இருந்திருக்கான். அவன போய் 65 மில்லியன் குடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இவனுங்களே போய் ஏமாந்துக்கிறது. கடைசியில வீட்டுக்கு வந்தா கூரை ஓட்டை. மேல இருந்து தண்ணி பொத்துட்டு கீழ ஊத்துது. இருக்கிற கூரைய பேட்ச் ஒர்க் பண்ணி முடிக்கிறத விட்டுட்டு, அதெல்லாம் முடியாது. ரூ. 2ல முடியிற மேட்டர பண்ண மாட்டேன். சுமார் 2000 மில்லியன போட்டு, புது வீட்ட வாங்கி ஜாம்னு அங்க போய் இருக்க போறேங்கிறான். இதுல சோத்துக்கு வேற வழி இல்ல. ஒரு தட்ட எடுத்துட்டு நேரா மான்செஸ்டர் சிட்டி சென்டர் போறோம். உட்கார்ந்து ஃபுல் கலெக்ஷன பண்ணி, இன்னும் 2டே வருஷத்துல 2000 மில்லியன கலெக்ஷன் பண்ணி, அந்த புது வீட்ட வாங்கி, அங்க போய் வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறானுங்க.